அஜாமிலன்னு ஒரு பிராமணோத்தமன், வெறும் முதுகு சொரிஞ்சுக்க பூனை போட்டுருந்தவன் இல்லை. அவ்வளோ வேதாத்தியனம் பண்ணி அவ்வளோ சதாச்சார நியமத்தோடு இருந்தவன், கல்யாணமாகி குடும்பம் நடத்தியிருந்தவன். ஒரு நாளைக்கு ஒரு வேசியை பார்த்தா, பிராஸ்டியூட் கேர்ள். அவளோட ஸ்நேகம் ஏற்பட்டு அவன் வாழ்க்கை மாறி ஒரு கட்டத்தில் மனைவி குடும்பம் எல்லாம் இவனை விட்டுட இவன் விருத்தியும் போயிடுது. வைதீகம்னா அந்த காலம் ஒன்றும், இந்த காலங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் இவ யார், இந்த வாத்தியார் யார், இவர் அத்தியனம் பண்ணியிருக்காரா அப்படிலாம் எல்லாம் தெரியும் கிரகஸ்தாலுக்கு. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிரகஸ்தாலுக்கும் வேலைக்கும் அந்த காரியம் பண்ணி வைக்கிறதே உள்ள சம்பந்தம் மட்டும்தான். பின்னாடி பூர்வோத்தரமே தெரியாது. அதெல்லாம் பெரிய அனர்த்தாய பகவத்தின்னு பெரிய பிரச்சனையிலையும் கொண்டு விடுறதுன்னு வச்சுக்கோங்க. இவன் யாரு, இவன் பூர்வம் என்ன, அப்பா அம்மா யாரு, இவ வேதாத்தியனம் பண்ணியிருக்காளா பண்ணலையா, எதுவுமே தெரியாமல் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள்லாம் எப்படி சுத்தி ஆகும்னு சொல்லு. ஆனால் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. விஷயம் தெரிஞ்சவா விசாரிச்சு தான் பண்ணுறான் ஓரளவு. இதில் ஏகப்பட்ட கலப்பு வேற, சகோத்திர விவாகம் வேற, கலப்பு வேற, ஒரே அனாச்சாரம் வேற. அந்த காலம் அப்படி கிடையாது. இது மாதிரி ஏதாவது ஒரு அனாச்சாரம் ஆயிடுச்சுன்னா வைதீகத்துக்கு சொல்ல மாட்டாவாள். இன்னைக்குமே எங்களை மாதிரி யாகம் பண்ணினவா, திருப்பதி ஸ்ரீரங்கம் கோவிலில் பூஜை பண்ணுறவா, சிதம்பரம் தீட்சிதா, வெளிநாடு போனால் திருப்பி பூஜை பண்ண முடியாது தெரியுமா உங்களுக்கு? திருப்பதியில் அன்றைக்கி வெளிநாடு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா பெருமாளை தொட முடியாது, தொடக்கூடாது. ஸ்ரீரங்கத்திலையும் தொடக்கூடாது, சிதம்பரத்திலையும் தொடக்கூடாது சுவாமியை. யாகமும் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் எல்லாருக்குமே இந்த சட்டம் இருந்தது அப்படின்னு. இப்போ நான் வெளிநாடு போகிறது ரைட்டா தப்பா அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகலை. இன்னைக்கு விருத்தி நம்ம அவாவா பேட்டோம், ஏதோ நடக்கிறது. அந்த காலத்தில் இந்த நியமங்கள்லாம் உண்டு. அந்த நியமங்களோட தான் வைதீக காரியம் நடக்கும். இன்னைக்கும் நடக்கிற காரியங்கள் அப்படிதான் நடக்கிறது. அதனால இவனை வைதீகத்துக்கு யாருமே சொல்லலை. அதனால விற்த்தியும் எடுத்து திருட ஆரம்பித்தான், குடிக்க ஆரம்பித்தான், மாம்சம் சாப்பிட்டான், கொலை பண்ணினான், சூதாடினான். 10 குழந்தைகள் பிறந்தது, 80 வயசாச்சு. 10வது பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். அது ஏதோ தப்பி தவறி அவனுக்கு அது தோணினது. அது முன்னாடி பண்ண புண்ணியத்தோட பலனா. இவனுக்கு 88 வயசு ஆகும்போது அந்த பிள்ளைக்கு 5 வயசுன்னா இவன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு யோசனை பண்ணணும். இவன் படுத்த படுக்கையில் விழுந்துட்டான். இவனை அழிச்சுன்னு போகிறதுக்காக யமதூத்தர்கள் வந்திருக்கார்கள். அந்த யமதூத்தர்களை பார்த்து இந்த குழந்தை பயந்துர போகிறானேன்னு அப்பையும் குழந்தை மேலே தான் பிரியம். அவனை அண்ணண்ட போடான்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்றான். துரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதே நஸ்வரே நோச்சைஹி ஆஜுஹாவாகுலேந்திரியா. நாராயணான்னு கூப்பிட்டான். அது கூட வார்த்தை சுத்தமாக வரல அவனுக்கு, பயத்தினால கொளறது. இவன் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் 4 விஷ்ணு தூதர்கள் வந்துட்டார்கள். சர்வே பத்மபலா சாக்ஷாஹ பீத கௌசேயவாசசா. யமதூதர்கள் இருட்டு வடிவத்தில் இருக்கார், விஷ்ணு தூதர்கள் ஒளி வடிவத்தில் இருக்கார். விஷ்ணு தூதர்கள் வந்தவுடனே யமதூதர்கள் விலகிறார்கள். வெளிச்சம் வந்தால் இருட்டு விலக வேண்டியதானே. விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் யார், இவனை எதுக்கு நீங்க பிடிக்கிறேன்? யமதூதர்கள் பதிலுக்கு கேட்டால் நீங்க யாருன்னு கேட்டார். ஏன்னா எங்களை இதுவரை யாரும் தடுத்ததே கிடையாது. நீங்கள் யார்? நாங்கள் விஷ்ணு பார்ஷதர்கள், நாங்கள் யமதூதர்கள். இவனை எதுக்கு பிடிக்கலன்னா இவன் பாவம் பண்ணியிருக்கான். இது புண்ணியம், இது பாபம், இது தர்மம், இது அதர்மம். இதுக்கெல்லாம் எது பிரமாணம்? இன்னைக்கும் நாஸ்திகவாதிகள் கூட பதில் சொல்ல முடியாத விஷயம். அவன் என்ன சொல்றான்? கோவில் இல்லை, குளம் இல்லை,
ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாமே ஒத்துக்கிறேன் நான். நீ நல்லது பண்ணால் சௌக்கியமாக இருப்பேங்கிறான். நீ நல்லது பண்ணு, ஒருத்தருக்கு உதவி பண்ணால் நீ சௌக்கியமாக இருப்பேங்கிறான். உதவிங்கிறது கர்மா, சௌக்கியமாக இருக்கிறதுங்கிறது பலன். நீ உதவி பண்ணால் உன்னை சௌக்கியமாக வைக்கிறது யாருன்னு தான் கேள்வி. இந்த கர்மாவையும் இந்த பலனையும் யார் கனெக்ட் பண்ணுறான்னு தானே கேள்வி. கர்ம பலப்பிரதனா பகவான் இருக்கா. இது நல்லது இது கெட்டதுங்கிறது எப்படி நாம் தெரிஞ்சுட்டோம்னா வேதம்தான். வேதம்தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது. வேத பிரணிகிதோ தர்மஹா. இந்த வேதம் கூட எப்படி சொல்றது, அதர்மத்தை சொல்லலை, தர்மத்தை தான் சொல்றது. அதர்மத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதர்மஹா தத் விபரியா, அதுக்கு எதிர்மறையானது. சத்தியம் வதா சத்தியான்ன பிரமதித்தவ்யம் அப்படிங்கிறது வேதம். சத்தியத்தை விட்டு நழுவாதே, சத்தியம் பேசு அப்படின்னா பொய் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். ஒரு குழந்தை, இந்த குழந்தைய டீச்சிங் பண்ற மாதிரி வேதம் சொல்றது, வேத மாதாவோன்னு. இப்போ நாம் உண்மை பேசணும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்றதுக்கும் பொய் பேசாதேன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா இருக்கு. உண்மை பேசணும்னா உண்மைன்னா என்னன்னு குழந்தை கேட்கும், உடனே அதை நாம் சொல்லலாம். பொய் பேசாதேன்னா பொய்ன்னா என்னன்னு கேட்கும். அப்போ நாம் சொல்லும்போது பொய்ன்னு ஒன்று இருக்குங்கிறத நாம தான் அதுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ எதிர்மறையானத்தை நாம தான் அறிமுகப்படுத்துகிறோம் குழந்தைகளுக்கு. வேதம் அதை கூட பண்ண. வேதம் நல்லதை மட்டும்தான் சொல்றோம். அதர்மஹா தத் விபரியா, அதற்கு எதிர்மறையா உள்ளதுதான் அதர்மம் அப்படிங்கிறது. இவன் அந்த மனிதர்கள் எப்படி வாழணும்னு வேதம் சொல்றது. சத்தியான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தீன பிரமதிதவ்யம், ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம். இதற்கு எதிர்மறையா வாழ்ந்தா அது பாபம்னு அர்த்தம். ஆத்மகுணம், ஆச்சாரம், ஆராதனம், இந்த 3 தொகுப்புக்கு மனித தர்மம்னு பேர். பொதுவா தர்மம்னா என்ன அதர்மம்னா என்னங்கிறது ரொம்ப விஸ்தாரமாகவும் உபன்யாசம் பண்ணலாம். சுலபமா புரிகிற மாதிரி பரோபகார புண்ணியாய பாபாய பரப்பீடனும்ட்டார் வியாசர் ஒரே வார்த்தையில். பிரத்தியார சந்தோஷப்படுத்துற மாதிரி நீ வாழ்ந்தேன்னா அது புண்ணியம், உபகாரம். இங்கே சந்தோஷம்னு கூட சொல்லலை, பிறருக்கு உதவி செஞ்சா. ஏன்னா ஒருத்தரை சந்தோஷமே படுத்த முடியாது, அதுதான் வாழ்க்கை. யாரையுமே யாரும் சந்தோஷப்படுத்த முடியாது. என்ன பண்ணினாலும் என்ன செஞ்சேன்னு தான் கேட்பான். நம்ம கடமையை தான் நாம் செய்ய முடியும். உபகாரம்னு தான் பரோபகார புண்ணியாய, பாபாய பரப்பீடனம். பிரத்தியார ஹிம்சை பண்ணினா அது பாவம்னு சொல்லு. இவனால எத்தனையோ பேர் மனசு வருத்தப்பட்டிருக்கா. பல பேர் மனசு வருத்தப்படுற மாதிரி இவன் நடந்துட்டு இருக்கான். இவன் தர்மத்தை இவன் விலகி வந்திருக்கான். அதெல்லாம் சரி, இதெல்லாம் இந்த ஜென்மால பண்ணின பாவம் தானே. ஆமாம், இவன் கோட்டி ஜென்மாவில் பண்ணின பாபத்துக்கு இப்போ ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணிட்டானே, அது தெரியுமான்னு கேட்டான் விஷ்ணு பார்ஷதர்கள். அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்யம் ஹசாமபி யத்வ்யாஜஹார விவசஹ நாம ஸ்வஸ்தயனம் ஹரேஹே. என்ன பண்ணினான்? நாராயணா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னா நாராயணான்னு அவன் பிள்ளையை தான் கூப்பிட்டான். ஒரு தடவை தான் சொன்னான், புத்திபூர்வமாக சொல்லலை. இது பகவன் நாமான்னு தெரிஞ்சு அவன் சொல்லலை, ஸ்ரத்தையோட சொல்லலை, பக்தியோட சொல்லலை. ஒரு தடவை நாராயணாங்கிற வார்த்தையை சொன்னாலே கோட்டி ஜென்மாவில் பண்ணின பாவம் போகுமா அப்படின்னா அதுதான் அந்த நாமாவுக்குள்ள மகிமேன்னா. இவன் அப்படிலாம் சொல்லலையேன்னா அப்படிலாம் சொல்ல வேண்டாம். ஸ்ரத்தாபூர்வமாக பக்தி பூர்வமாக சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா நீ ஸ்ரத்தாபூர்வமாக சொன்னாலும் பக்தி பூர்வமாக சொன்னாலும் உன்னோட ருச்சி. ஆனால் நாராயணாங்கிற நாமத்துக்கு என்ன சக்தியோ அது வேலை செய்யுது. இப்போ நாராயணா உதாரணம் சாப்பாடுறது எதுக்கு சாப்பிட்றோம்? நாம பசி போகிறதுக்காக சாப்பிட்றோம். வெறும்
சாதத்தை மட்டும் வச்சுன்னு சாப்பிட்டா பசி போகுமா போகாத? அதுக்கு எதுக்கு பருப்பு ரசம் குறும்பு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சமையல்? எதுக்கு? அது ருச்சி. அது மாதிரி பக்திங்கிற இங்கே விதவிதமாக பகவானை ஆராதிச்சா அது அனுபவம். அதெல்லாம் வெறுமனை இதுவுமே இல்லாமல் வெறுமனை உட்காந்து ராமா ராமா ராமான்னு சொன்னாலும் பாபம் போகும், தெரியாமல் சொன்னாலும் போகும், தெரிஞ்சு சொன்னாலும் போகும். ஸ்ரத்தையா அஸ்ரத்தையவா சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா. மருந்து மாதிரி. மருந்து எப்படி நம்ம புத்தியை எதிர்பார்க்காது, அதை சாப்பிட்டோம்னா அதுக்கு என்ன வேலையோ அதை செய்யும். அது நெருப்பு எப்படி நாம் தெரிஞ்சா தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் அது சுடும். அது மாதிரி பகவன் நாமா அப்படிங்கிறது. இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீ போய் உங்கள் ராஜாவை கேளுன்னா அந்த சந்தேகம் அங்கேயே நிவர்த்தி ஆச்சவாள். எப்படின்னா இவ பாசக்கயர் போட்டிருக்கா பத்தியில அந்த அஜாமிலன் மேலே. பொதுவாக அந்த பாசக்கயரோட ஒரு சிஸ்டம் என்னன்னா, இங்கே லாக் பண்ணிவிட்டா ஹெட் ஆஃபீஸ் போய் தான் திறக்கலாம். அது அப்படி ஒரு சிஸ்டம் உண்டோனோ. அது மாதிரி இங்கேருந்து பிடிச்சின்னு போயிட்டான்னா அங்கே போய் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பா. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த ஜீவன் தான் ஒன்று அந்த கயத்தை அவுப்பா. அந்த ஜீவனை விடும்போது முதல்ல விட்டுடுவா. அந்த சரீரத்துக்கு புகுற சக்தியை எடுத்துன்னு விட்டுடுவா. அந்த ஜீவன் இது 3.25 நாழி இந்த ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் ஒருத்தன் உயிர் போன உடனே ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் உடனே ஒரு காரியமும் பண்ணக்கூடாது, பேசாமல் வச்சிருக்கணும். இந்த யமதர்மராஜன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவசர பதிலும் பண்ணலாம், சுடுகாட்டில் கழுவி எழுந்து உட்காந்துட்டாலும் பேப்பரில் வந்து பற்றியில அதெல்லாம் அதுக்கு தான். இப்போ சமீபத்தில் கூட பாட்டி தேதி எழுந்து உட்காந்துலான்னு வந்தது. என்னன்னா இந்த வெரிஃபிகேஷன் உயிர் பேருக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தப்பாக பிடிச்சின்னு வந்துடுவா சில சமயம். அது எப்படி சார்னா என்ன சாதாரணமாக கோட்டிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்கிற டிபார்ட்மெண்ட் அது, அதில் தப்பு நடக்காதா என்ன? அப்போ அந்த உயிரை உள்ள புகுற சக்தியோடு விட்டுடுவா, சரீரத்தில் புகுந்துடும். கரெக்டான ஜீவனாக இருந்தால் உள்ள புகுற சக்தி எடுத்துன்னு விட்டுருவா. அந்த உடம்பை சுற்றி சுற்றி வரும். அதை கொண்டு போய் நாம் தகனம் பண்ணும்போது அந்த நெருப்பில் அதுவும் சேர்ந்து விழுந்து தகன ஜனித க்ஷுத்ருஷ்ணா தாக தாப உபசமனார்த்தம்னு தான். அதுக்கு வாசோதகம் திலோதகம்னு 10 நாள் ஜலம் விடுற மத்தியில் குளிர்ச்சியான இடத்துல அதை வச்சு கல்லை ஊனி அதில் ஆவாகனம் பண்ணி இளநீ பாலைகள் எல்லாம் வச்சு அந்த 10 நாள் அதுக்கு எரியும் உடம்பு. அதை விட ஆச்சரியம் சொல்லட்டுமா, ஒருத்தர் காலமானால் அந்த ஞாதிகள் எல்லாருக்கும் 10 நாள் பசிக்கும். 10 நாள் திட்டு சாப்பிடுவா. அத்தனை பேருக்கும் கபகபன்னு பசிக்கும். ஏன்னா அதோட அடையாளம் அது, அந்த சம்பந்தம், அந்த கனெக்டிவிட்டி. அதனால தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுவான். ரொம்ப பசிக்கும், அது ரொம்ப தாகமாக இருக்கும். இப்பெல்லாம் அப்படியே விட்டுடுறோம். நாம் வாத்தியாரம் எல்லாம் 10ஆவது நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிறார். அந்த தகனம் ஆன உடனேவே பாஷாண ஸ்தாபனம் பண்ணிவிடணும், கல்லை ஊன்னிடணும். அதெல்லாம் சாஸ்திரங்கள் அதெல்லாம் என்ன ஆகுதுங்கிறதெல்லாம் சாஸ்திரங்கள்லேயும் இருக்குது, கருட புராணத்துலேயும் இருக்குது. அந்த ஜீவன் எப்படி வளர்றது, கதானுகத்தி என்னன்னு 10ஆவது நாள் தான் அதை விடுவிக்கிறதே. நாம் விடுவிச்சப்புறம்தான் அங்கே யம தர்மராஜன் அதை எடுத்து விசாரிக்கிறான். இந்த ப்ராசஸில் அந்த யம பாசம் இருக்குது பாருங்க, அது போட்டுவிட்டு அவுக்க முடியாது. இந்த அஜாமிலன் சரித்திரத்தில் என்னன்னா அவன் கழுத்தில் அவிழ்ந்திருக்காது. முதல்ல லாக் பண்ணது அவிழ்ந்திருக்கு. இவன் நாராயணான்னு எப்போ சொன்னானோ அப்பயே அது ரிலீஸ் ஆகிடுது. அதுலேருந்து இவன் பாபம் பண்ணல, இவன் அழிச்சுன்னு போக வேண்டியவன் இல்லை அப்படிங்கிறது நிரூபணமானதுனால அவனை விட்டுட்டு யமதூதர்களும் போயிட்டா, விஷ்ணு தூதர்களும் விட்டுட்டு போயிட்டா. நான் அஜாமிலன் மட்டும் பகவானுடைய ஒரு கருணையை நினைச்சு நான் ஒன்றுமே பண்ணலையே, கொஜாகம் கிதவத் பாபா, நான் எவ்வளோ பெரிய பாபி, பகவான் எப்பேற்பட்ட கருணாத்மா, கொச்ச நாராயணா ஏத்தி, ஒரு தடவை நாராயணா அப்படின்னு சொன்னதுக்கு இத்தனை மகிமையா. இப்போ ஜென்மா முழுக்க சொன்ன அதான் ஆழ்வார் சொல்லுவார், நாராயணான்னு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டா நாராயணன் தன் அன்னை நரகம் புகார். பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டா அவன் நரகத்துக்கே போக மாட்டான். நாராயணான்னு கூப்பிட்டா, ஆனால் கூப்பிட விடாது பாபம், நான் ஊம்பா.
இது மாதிரி எதையாவது கிருத்திரிமமாக தோணும் புத்தி. கேட்டால் ஷார்ட்டாக கூப்பிட்றேன், க்யூட்டாக கூப்பிட்றேன்னு எத்தையாவது சொல்ல வேண்டியது. பகவன் நாமாவை எப்படி சொல்லியிருக்கோமோ அப்படி தான் கூப்பிடணும். உங்களுக்கு ஷார்ட்டாக கூப்பிடணும்னா ஷார்ட்டாகவே வைக்கலாமே. அதுதானே கிருஷ்ணா ராமா இப்படிலாம் வச்சுட்டு போனோம். அந்த சரித்திரம் சொல்லி அஜாமிலன் பகவன் நாமாவை சொல்லி மோட்சத்தை அடைஞ்சான்னு யம தர்மராஜனும் யமதூதர்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்தான்னு சொல்லி இதுக்கு பாகவத தர்மம்னு சொல்லிட்டு, அப்புறம் விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரனோட சரித்திரம் சொல்லி பரமபக்தனாக இருந்து அவனுக்கும் இந்திரனுக்கும் சந்திர சண்டை வந்து யுத்தத்தில் அவன் வதம் பண்ணப்பட்டான்னு உடனே இந்த பக்தி அவனுக்கு விருத்திர சதுஸ்லோகி பாகவதம்னு பண்ணியிருக்கான். 4 ஸ்லோகம் 6வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தில் 23, 24, 25, 26 இந்த 4 ஸ்லோகம். அது என்ன ஆரம்பிக்கும்னா, அகம்ஹரே ஹே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா. பகவத் சரணத்தில் பக்தி உள்ள தாசர்களுடைய சரணத்தில் பக்தி உள்ள தாசர்களுடைய சரணத்தில் பக்தி உள்ள தாசனா இருக்கணுங்கிறான். தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்தை பிருத்தியதி மாம் ஸ்மர அப்படின்னு சொல்லுவான். அடியாரினும் ஏவல் செய்து அடியேங்கிற பத்திர வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது இதுலேருந்து தான். அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்பா. பகவத்தாசன் சொல்ல மாட்டான், பகவானுக்கு நேரதாசன் அப்படின்னு சொல்ல மாட்டா, பகவதானுடைய தாசன் அப்படின்னு சொல்றது என்னத்தினால என்ன, அதுவே போதும். அப்படி இருந்தாதான் மனசு பகவான் நினைக்கும், வாக்கு பகவன் நாமா சொல்லும், கை கால்கள்லாம் பகவத் கைங்கரியம் பண்ணும். இதுக்கு தான் இந்த ஜென்மம். திருக்கரணத்தினால பகவத் ஆராதனம் பண்ணணும், வாக்குனால பகவன் நாமா சொல்லணும், மனசுனால பகவானை நினைக்கணும், கைகால்களால பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். இதைத்தான் நான் விரும்புகிறேன். நனாக பிருஷ்டம் நச்சபாரமே. இதை இது பகவானை பார்க்கணும்னு அவன் சொல்லலை, அந்த பகவானை பார்க்கணுங்கிற எண்ணத்தோட தவிக்கணுங்கிறான். அந்த தவிப்புக்கு தான் பக்தின்னு பேர். அதுக்கு 3 திருஷ்டாந்தம் சொல்றான். அஜாத பக்ஷா இவ மாத்தரங்ககாக. ரெக்க முளைக்காத பறவை குஞ்சு கூட்டில் எப்படி அம்மாவையே நினைச்சுன்னு இருக்குமோ, கட்டப்பட்ட பசுங்கண்ணுட்டி எப்படி அம்மாவையே பார்த்து நிற்குமோ பாலுக்காக, வெளியூர் போன கணவனை நினைச்சு மனைவி எப்படி ஏங்கி தவிப்பாளோ அது மாதிரி என் மனசு உன்னை தவிக்கணும், உன்னை நினைச்சு என் மனசு தவிக்கணும். இப்பேற்பட்ட பக்தன் யுத்தத்தில் போனான்னு உடனே இவன் யாருன்னா சித்திரகேதுங்கிற ராஜான்னு அவனோட சரித்திரத்தை சொன்னான். இப்போ ராஜா ஒரு கேள்வி கேட்டான். இந்திரன் விருத்ராசுரன் இவ 2 பேரில் எடுத்து பார்த்தோம்னா விருத்ராசுரன் தான் பக்தன், இந்திரன் பக்தன் கிடையாது. அவன் தான் காரியவாதி, அவன் தான் இந்திரன்லாம். தேவதைகள் எல்லாருமே காரியவாதிகள் தான். சுகாரிய குஷலாகான்னு பாகவத மகாத்மியத்திலே வரும். தன் காரியத்துக்காக என்ன வேணும். இந்த பரீட்சைத்து கதை கேட்கும்போது ஒரு குடம் அமிர்தத்தை கொடுத்து, நாங்கள் இந்த அமிர்தத்தை கொடுத்துறோம், நீ பாகவதம் கேட்டியே அந்த பாகவத பலனை என்கிட்ட கொடுக்கணும் தேவதைகள். இது மாதிரி தான் தேவதைகளுடைய சுபாவம். விருத்ராசுரன் அப்படி பக்தனாக இருந்தும் பகவான் அவனை ஏன் ரட்சிக்கல, அனுகிரகம் ஏன் பண்ணலை, அனுகிரகம் பண்ணலன்னு யார் சொன்னான்? யுத்தத்தில் அவன் உயிர் போச்சு. உயிர் போனதுனால தோல்வி அடைஞ்சதுனால ஒருத்தன் பகவத் கிருபை இல்லைன்னு ஆயிட்டான்னோ, வெற்றி அடைஞ்சதுனால பகவான் கிருபை பண்ணினார்னோ அர்த்தம் கிடையாது. பொதுவாகவே நாம புண்ணியமும் பண்றோம் பாபமும் பண்றோம். நம்மளுடைய புண்ணியங்கள்லாம் சுகத்தினால கழியறது, பாபங்கள்லாம் துக்கத்தினால கழியறது. இது அடிப்படை. எல்லாருமே உலகத்துல நல்லவன் கெட்டவன் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே பகவானை பூஜை பண்றான். யார் பகவானை என்ன வேண்டி பூஜை பண்றாலோ அதுக்கு பகவான் கிருபை பண்றான். யாருக்கும் பகவான் கிருபை பண்ணாம இல்லை. நல்லவனா கெட்டவனாலாம் பகவான் பார்க்கறது கிடையாது. அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்துருவான். ஆனா பகவான் உண்மையா கிருபை பண்றது யாருக்கு
அந்த கிருபைன்னா என்ன அர்த்தம்னால் யாருக்கு சத் சங்கத்தை கொடுக்குறானோ, யாருக்கு பக்தியை கொடுக்குறானோ அதுதான் கிருபைங்கிறது. இவன் பதவியில் இருந்தான், பணத்தோட இருந்தான், பணக்காரனா இருந்தான், பெருமையா இருந்தாங்கிறதுனால பகவான் கிருபை பண்ணினார்னு சொல்ல முடியாது. சௌக்கியமா இருக்கிறத வச்சுட்டு பகவான் கிருபைன்னு நாம சொல்றோமே தவிர, பணக்காரன் வீட்டில் நாயின்னா சௌக்கியமா இருக்கு. அதுக்கு தனி படுக்க, தனி ரூம், அதுக்கு ஏசி, அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரம். சில இடத்துல பார்த்துருக்கேன், அறமில்லார் திரவியமெல்லாம் அழிய வேண்டினார். ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லும்போது, தர்மம் பண்ணாம சம்பாதிச்ச சொத்து இருக்கு பத்தியில, அது அழியறதுக்கு தான் இந்த பாதை எல்லாமே. இப்படி அதுக்கு அவக்கா பண்ணும். அந்த நாய்க்கு என்ன உபச்சாரம், அதுக்கு என்ன ஆகாரம், போர்வை என்ன, மெத்தை என்ன, கார் என்ன, அதுக்கு ஒரு சர்வெண்ட் வேற, அசிஸ்டன்ட் வேற, அதுக்கு ஒரு கோவிலை கட்டி பூஜை பண்ணாலாது பிரயோஜனம் உண்டு. 4 குழந்தைகளை படிக்க வச்சா உண்டு, 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உண்டு. இந்த புத்தியெல்லாம் வரதா எங்கேயாவது? ஒரு குடும்பத்தில் விளக்கேற்றணும்னு நமக்கு தோன்றதா? அதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணணும். வெறும் பூஜை பாராயணம் மட்டும் கிருபை இல்லை. பொதுவாக பக்தியோட ஒரு அடையாளமே கருணை தான். யாரை பார்த்தாலும் நமக்கு இறக்கம் வரும், எல்லாத்தையும் நமக்கு இறக்கம் வரும், எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும்னு தோணணும், என்னோடதுன்னு வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் போகணும். இதெல்லாம் பக்தியினுடைய அடையாளம். யார் கஷ்டப்பட்டாலும் தாங்காது மனசு. அப்படி கிருபை பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறமா? அப்படியே பார்த்தேன்னா வரலாம் நன்னா இரும்பு கேட்டெல்லாம் போட்டு நன்னா ஒரு தென்னை மரம் அளவுக்கு சுவர், காம்பவுண்டு சுவரை கட்டி வச்சு உள்ள என்ன ஃப்ராடு பண்ணுறான்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக கடைசியில் பூதம் புதையில கலக்கிற மாதிரி காத்துட்டு வாயை பிறந்துட்டு போகிறான். என்னத்தை கொண்டு போனால், என்ன சௌக்கியமாக இருந்தான், இதெல்லாம் கேட்கறதுக்கு எது சௌக்கியமான வாழ்க்கை? இது மாதிரி 4 பேருக்கு ஒரு உபகாரமாக வாழக்கூடியது தான் ஆத்ம திருப்தியை கொடுக்கும். நம்மளை நாமே ஒரு நிமிஷம் நிமிந்து பார்த்துட்டோம்னா ஒரு திருப்தி வரணும். நம்மளை கண்டு நாமே வெறுக்கிற மாதிரி நாம் வாழக்கூடாது. படுத்துண்டா தூக்கம் வரும். நம்ம பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து தூக்கமே வராது சில பேர். எங்கள் ஊர் பக்கத்தில் சேங்காலிபுரம்னு எங்கள் ஊர், அது ஒரு பெரிய மாமா முத்தத்தில் ஈசி சேரை போட்டுட்டு ராத்திரி முழுக்க 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏறாங்க அப்படிம்ப. ஏறாங்க இந்த கூர்கா விசில் அடிக்கிறான் பத்தியெல்லாம், அது மாதிரி ஒத்தனும் இல்லை. இவர் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்தை எவனா கொண்டு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு ஆயுஷ் முழுக்க தூக்கம் இல்லாமையே செத்தார். இதெல்லாம் என்ன வாழ்க்கை வேண்டி எடுக்க சொல்லுங்க? படுத்தா அப்படி ஜம்முன்னு தூங்கினோம்னு இருக்க வேண்டாம. பகவான் கிருபை பண்றது எதுல என்ன? பக்தியில் தான். இப்ப இந்திரனுக்கு வெற்றி கிடைச்சது. வெற்றி கிடைச்சா பின்னாடியே தோல்வி வரும். வெற்றி கிடைச்சா தோல்வி வரும். ஐயோ பகவான் சமமா இருக்கான் எல்லாத்தையும்ங்கிறதுக்கு உதாரணம் தான் அயோக்கிய பய கூட பதவிக்கு வருது அடையாளம். ஏதோ பூஜை பண்றான் அதனால பதவியில் வரான். பகவான் மட்டும் கிருபை பண்ணல, சமமா இல்லைன்னா கெட்டவனும் உயர்ந்த இதுக்கு வர முடியுமா? என்ன வாழ்க்கை வந்துன்னு தானே இருக்கா? சௌக்கியமா இருக்கானா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். எதுக்கு சொல்றேன்னா, பகவான் எல்லாருக்கும் சமமாக தான். ராவணனும் வந்தான், கும்பகர்ணனும் வந்தான், சிசுபாலனும் வந்தான், சூரபத்மனும் வந்தான், இரண்யாட்சன், எல்லாருமே தான் ராஜாவானா. ஏன்னா எல்லாரும் பகவானை பூஜை பண்ணா கிருபை பண்ணினான். ஆனா நிம்மதியா இருந்தான்னு சொல்ல முடியாது. பிருத்தராசுரன் பரமபக்தனா இருந்தான், இந்திரன் அப்படி இல்லை. பகவானுக்கு ஜாதி மதங்கள்லாம் கிடையாது. யார் பக்தி பண்ணாலும் கிருபை பண்ணுவான். பக்தி பண்ணவாளுக்கு பகவான் எப்படி கிருபை பண்ணுவான்ங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன். அசுரனான பிரகலாதனுக்காக பகவான் ஒரு அவதாரம் பண்ணினார். நீ அசுரர்களை கண்டா பிடிக்காதான்னு தானே கேட்டேன். பகவானுக்கு அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு நரசிம்மாவதாரத்தை சொல்றார். இந்த பிரகலாத சரித்திரம்னு தான் ஆரம்பிக்கிறார். பொதுவாக எல்லாருமே ஹெட்லைன் என்ன போடுவா? நரசிம்மாவதாரம் அப்படின்னு போடுவா. பிரகலாதனோட கதையில தான் நரசிம்மர் வரானே தவிர நரசிம்மர் கதையில பிரகலாதன் வரானா? இந்த முக்கியத்துவம் பிரகலாதனுக்கு தான். இது தர்மபுத்திரருக்கு நாரதர் சொன்னதாக இந்த கதை சொல்லப்படுறது.
இரண்யாட்சங்கிற தன்னோட சகோதரனை வதம் பண்ணினதுனால ஹிரண்யகசிபுங்கிற அசுரன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி வரன்களை அடைஞ்சு சக்கரவர்த்தியாகி உலகம் முழுக்க ஹிம்சை பண்ண அவனுக்கு 4 குழந்தைகள், ஹ்லாதன், சம்ஹ்லாதன், ஆஹ்லாதன், பிரஹ்லாதன். 4வது பிள்ளைக்கு பிரஹ்லாதன்னு பேர். அந்த புள்ள பரமபக்தியோடு இருக்க, அதுக்கு காரணம் அவன் கர்ப்பத்தில் இருக்கிறதேவே இரண்யகசிபு தபஸுக்கு பேருந்தான். அவள் அம்மாவை இந்திரன் கொல்லணும்னு நினைக்கிறதே நாரதர் காப்பாற்றி தன் ஆசிரமத்தில் வச்சிருந்தா. அப்போ நாரதர் சொன்ன அந்த பகவத் குணத்தை கர்ப்பத்திலேயே கேட்டவன் இந்த பிரஹ்லாத். கர்ப்பத்திலேயே கேட்கிற சக்தி உண்டுங்கிறது இப்போ எல்லாரும் அபிமன்யு சரித்திரத்தை சொல்லுவா. அதுக்கு முன்னாடி பிரஹ்லாதனோட கர்ப்பத்திலேயே கேட்டு பக்தி வந்து அவன் உயர்ந்த பக்தன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவன் அந்த பக்தியிலேருந்து நழுவாம இருக்க, இவன் பக்தனா இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு இது யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்க, தானாவே வந்துடுத்தா. தானாவே வருமா? தானாவே வந்தது எனக்கு அப்படின்னு சொன்னா முட்டாள்தனமான விஷயம். குரு கிருபை இல்லாமல், மகான்கள் கிருபை இல்லாமல் பக்தி வரவே வராது. குரு கிருபை வேணும், மகான்களுடைய கிருபை வேணும். அப்படி இல்லாமல் ஒருத்தன் சில பேர் இன்னைக்கு சொல்லுவா, நான் பிறக்கிறதுலேருந்தே எனக்கு வந்தது அப்படின்னு. இதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிற விஷயம். நான் அம்மா இல்லாமல் பிறந்தேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நான் அம்மாவே இல்லாமல் நானே பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமோ அது மாதிரி குரு இல்லாமல் நான் ஞானத்தை அடைஞ்சேன்னு சொல்கிறேன். கூடும் குருவில்லா வித்தை. குரு கிருப்பை இல்லாமல் ஒருத்தன் பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. ஏன்னா பகவான் பூமி மாதிரி, குரு தான் விதை மாதிரி. சங்கல்பத்தை கொடுக்கிறவர் குரு தான். இந்த பிரஹ்லாதன் நாரதருடைய கிருபையினால அப்படி இருக்க, இவனை கொல்லணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணி கொல்ல முடியாமல் போக, இவனும் இவனுடைய பக்தியை விருத்தி பண்ணிண்டே வர, ஒரு கட்டத்தில் இவனை ரூமில் வச்சு அடைச்சுட்டான். ஒரு ஸ்கூலில் ரூமில் வச்சு டீச்சர்லாம் அடைச்சுத. இவன் என்ன பண்ணான், யாருமே ஐயோ இப்படி ஆகிடுச்சே அப்படி ஆகிடுச்சேன்னு நினச்சா முட்டாள்தனம். ரயிலில் போனாலும் விஸ்வதாசநாமம் சொல்கிறவாளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சொல்லுவா. எங்கே இருந்தாலும் நம்ம காரியத்தை நம்ம பார்க்கலாம், என்ன முடியுமோ அந்த அளவு பார்க்கலாம். அப்படி இருக்கணும் வாழ்க்கையில். இப்படி ஆகிடுத்து அப்படி ஆகிடுத்து முடியலையே எப்படிலாம் எப்படி இருந்தால் பெரட்டிருப்பேன் மாஞ்சலுக்கு. நீ எப்படி இருந்தாலும் பெரட்ட மாட்டேன். எங்கே இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுன்னு வந்தால் தான் நாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அடையாளமே தவிர, இங்கே என்னால் இப்படி பண்ண முடியாது, அங்கே என்னால் எப்படி இருந்தால் பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்குள்ள காரணம். இந்த ரூமில் வச்சு அடைச்ச உடனே அங்கே உள்ள குழந்தைகளை வச்சுன்னு ஒரு சத்சங்கம். அந்த குழந்தைகளுக்கு, ஏண்டா பிரஹ்லாதா ஏன் ஒன்று இப்படி உங்கள் அப்பா பண்ணுறார், நீ ஏன் இப்படி இருக்கேன்னு ஒன்று அதுக்கு சொல்கிறான். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜென்மே ததப்யத்ருவமர்த்ததம் பும்சோ வருஷசதம் ஹ்யாயு ததர்த்தஞ்சாஜிதாத்மனஹ. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பக்தி பண்ணுறது தான் உயர்வு. அந்த பக்தியும் எப்போ வரணும்னால் கௌமார ஆச்சரேத் பிராஜ்யான், சின்ன வயசில் வரணும். கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம், ஜர அப்படின்னு வாழ்க்கையை நாளாக பிரிச்சுக்கலாம். 100 வயசு ஒருத்தனுக்கு அப்படின்னு கணக்கு எடுத்துட்டா ததர்த்தஞ்ச அஜிதாத்மனஹான்னு 50 வயசு தூக்கத்தில் போயிடும். இல்லை சார், நான் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் தூங்குவேன், 4 மணி நேரம் தான் சின்ன வயசில் 18 மணி நேரம் தூங்கினுமே, அது என்ன கணக்கு? வயசானப்புறம் தூங்க போகிறோமே, ரயிலில் தூங்குறோம், பஸ்ஸில் தூங்குறோம், கதையில் தூங்குறோமே, எத்தனையோ கணக்கு இருக்குது. மொத்த கணக்கு எடுத்து பார்த்தா சரி பாதி வயசு தூக்கத்தில் போயிடும். மிச்சம் இருக்கிறது சரி பாதி வயசு தான். கொஞ்சம் யோஜனை பண்ணி கேட்கணும். இதையும் நாளாக பிரிக்கணும். இது மாதிரி குழந்தையாக இருக்கிறதே ஒரு வயசு, அப்புறம் யௌவனம், கவலை இல்லாத வயசு. இந்த வயசு
யௌவனங்கிறது கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியங்களை அனுபவிக்கிற வயசு. வார்த்தக்கியம்ங்கிறது குழந்தை கல்யாணம் பண்ணி பொண்ணு கல்யாணம் பண்ணி பிள்ளை கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி மாற்றி மாற்றி விவகாரம் கவலைப்படுறதுக்குன்னே உள்ள வயசு. ஜர அப்படிங்கிறது நம்ம உடம்பு நம் சொன்னத்தை கேட்காம போகிறது. முன்னாடி கால் வச்சா பின்னாடி தள்ளணும், இதுக்கு ஜரேன்னு பேர். இந்த நாளா வாழ்க்கையில் எந்த பகுதியில் பக்தி பண்ணலாம், எது பக்தி பண்ணுறதுக்கு சரியான சமயம்? எல்லாரும் என்ன சொல்லுவா, ரிட்டையர்ட் லைஃபும்பா. பெரும்பாலாக எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேரும் சொல்கிறதே அப்படி தான். அதில் 2 பிரச்சனை சொல்கிறேன் நான். முதல்ல ரிட்டையர் ஆகணும். யமதர்மராஜ் என்ன வச்சிருனா ஷட்டகனா நம்மளை ரிட்டையர் ஆக விடணுமே. காப்பி குடித்தால் கடவா யார் வழிஞ்சுது அப்படின்னு பேப்பரில் போடுறான். அது எவ்வளோ அவர் பல்லு தேய்க்காமல் சந்தியானம் பண்ணாமல் ஆசையாக காப்பியை குடிக்கிறார். அதை நமக்கு முழுங்கிற பிறந்த எமன் விடக்கூடாதோ, அதெல்லாம் கூட நிர்ணயம் கிடையாது. அதனால தான் தஞ்சாவூர் ஜில்லாவில் நாளைக்குன்னே சொல்ல மாட்டா, பொழைச்சி கடந்தான். ஆமாம், பொழைச்சி கடந்தா. நாளைக்குங்கிற பேச்சே கிடையாதுங்க. பொழைச்சி கடந்தா, நாளைக்கு இருந்தால் பார்ப்போம், இருப்போன்னு யார் சொல்ல முடியும்? இது ஒன்று. அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கவலை தான் மிச்சம் இருக்கு. பிள்ளையை பற்றி கவலை, பொண்ணை பற்றி கவலை, பேரம்பேத்தியை பற்றி கவலை. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, நீ பேசாமல் இருந்து தொலையேன்னு தான் அவள் சொல்லுவா. ஈவாளால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. அமெரிக்காவில் ஸ்கூலுக்கு போன பேரன் வீட்டுக்கு வரல அப்படின்னு இங்கே உட்காந்து கவலைப்பட்டு இருக்கும். என்ன பிரயோஜனம்? நீங்க பக்கம் கவலைப்பட்டதுனால அவன் என்ன அங்கே வந்துட போகிறாங்க? ஏதோ ஒரு விஷ்ணுதாசநாமத்தை சொல்லி துர்கா சப்ததி பாராயணம்னாலாவது அது அது ஒரு வழி. அதற்கு க்ஷேமமாக இருக்கணும்னு ஒரு காரியத்தை பண்ணினா அந்த விஷயம் வேறு. அப்படி இல்லாமல் உட்காந்து வெறுமனை கவலைப்படுறதுனால ஜரேங்கிறது என்னன்னா, நம்ம உடம்பு நம் சொன்னத்தை கேட்காத நிலை. இப்படி இப்படி வாயில் விட்டுக்க போனால் மூக்கில் கொண்டு விட்டுருக்கும் காஃபியை. முன்னாடி வச்சா பின்னாடி தள்ளும். அது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சர்வஜன பரிபவ ஹேது ஜராங்கம். எல்லாரும் பரிகாசம் பண்ணுற டைம்னு. அப்படிலாம் இல்லையே சார். நம்ம தடுமாறினாலோ கீழே விழுந்தாலோ ஒரு தடவை விழுந்தா தூக்கி விடுவோம், திரும்ப திரும்ப விழுந்தா ஒன்று கோச்சிப்போம் அல்லது சிரிப்போம். சொல்லனே சொல்லி தொலைக்கிறேனே பேசாமல் இரு அப்படித்தானே சொல்லுவார். அப்போ எல்லாராலையும் பரிகாசம் பண்ணக்கூடிய நிலையாயிடுறது. கண்ணு கேட்காது, நடக்க முடியாது, வாக்கு பேசாது, நினைவு தப்பு, இது எல்லாமே போனப்புறம் அப்போ நீ என்னத்தை பக்கவான பண்ண முடியும்? நடையும் தளர தேகம் ஒடுங்க நாவது குழல கண்கள் மங்க என்ன செய்வாய் துணையார் வருவார் அன்று என்ன செய்வாய் துணையார் வருவார் அன்று ஈசன் மலக பதமே மனமே கணமும் மறவாது. அபூர்வமான ஒரு கீர்த்தனை, ஒரு க்ஷணம் கூட மறக்காத. நாதன் நாமம் நீ பஜின்றே நாளை என்றால் யாரே கண்டார். நாளைக்கேன்னு சொல்லாத, இன்னைக்கே என்ன முடியுமோ அந்த தர்மத்தை இன்னைக்கே பண்ணிடும். இப்படிலாம் சாஸ்திரம் சொல்றது. சின்ன வயசு ஏன் ஒசத்தின்னா, அதில் சின்ன வயசு தான் பக்திங்கிறதுக்கு ஏன் ஒசத்தின்னா, சின்ன வயசுல கவலை இருக்காது. இந்த குழந்தைகள்லாம் இருக்கு, இதுக்கு என்ன கரண்ட்டு இருக்கணுங்கிற கவலையா, இன்னைக்கு ஷட் டவுனே அதுக்குள்ளே அரைச்சி வைக்கணும்னு கவலையா, சமையல் பண்ணணும்னு கவலையா, சிலிண்டரை பற்றி கவலையா, சம்பாதிக்கணும்னு கவலையா, உப்புப்புலியை பற்றி கவலையா, ஸ்கூல் எந்த கவலையுமே கிடையாது. விளையாடும் சாப்பிடும் தூங்கும், விளையாடும் சாப்பிடும் தூங்கும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சத் சங்கத்தில் இந்த குழந்தைகளை ஈடுபடுத்தி கதை சொல்ல சொல்லி நாமா சொல்ல சொல்லி அந்த ருச்சியை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா அந்த பலம் ஆத்ம பலமாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி எல்லா குழந்தைகளும் நாராயண நாராயணன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவனை பிடிச்சி அழிச்சுன்னு வந்து, நீ யாருடைய பலத்தில் அந்த பகவானுடைய நாமாவை சொல்கிற அப்படின்ன உடனே பலமே வைகுண்டா, பகவானுடைய பலம்தான்.
எனக்கு மட்டும் இல்லைப்பா, என்னை பார்த்து அதட்டி கேள்வி கேட்கிறே உங்களுக்கே அவன் உள்ள இருக்கிறதுனால தான் அப்படி மாற விரிச்சு பேச முடியாது. தவச்ச ஜெகதாஞ்சாப்பி சபலம் சயேவ, கதையே முடியல அதுக்குள்ள கோபி வைக்கிய சயேவ திரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீத்து அப்படின்னு ஒண்ணு. அப்படி பலமா உள்ள பகவான் எங்க இருக்கான்? உனக்கு பலமான பகவான் எங்க இருக்கான்? அரே குவாசம் குவாசம் சகல ஜெகதாத்மா ஹரிரிதி, எல்லா இடத்துலையும் இருக்கான். இல்லாத இடம்னு ஒன்று இருந்தான்னா இருக்கிற இடத்த சொல்றது. இந்த தூண்ல ஏன் இல்லைன்னா அவன் கேட்கறான், இருக்கான்னா உடனே இவன் ஓடி வந்து அந்த தூணை குத்த, தூண் டார்னு சப்தத்தோட விரிய பகவான் உள்ளேன்னு நரசிம்மாவதாரம் பண்ணி வரால். தலைக்கு மேல சிங்க உருவம், கழுத்துக்கு கீழே மனுஷ உருவம், கழுத்து முழுவதும் பிடரி மயிர்கள் சாட்ட சாட்டையாக தொங்கிறது. விரிந்ததான நெற்றி, வில் போல் வளைந்ததான புருவங்கள், தீப்பந்தம் போல கண்கள், குகை போல வாக்கு, பயங்கரமான தித்தி பல்லு, சுழல்ற கத்தி போல நாக்கு, அண்ட சராசரங்களே அதிர்றா மாதிரி சிம்ம கர்ஜனை. கழுத்துக்கு கீழே மனித உருவத்திலையும் ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கைகள்லையும் ஆயுதங்களை தாண்டி நகங்கள் வளர்ந்து இருக்கு. குறுகியதான இடுப்பு. இதோட வந்து அந்த இரண்யகசிபுவை பிடிச்சி என்ன மேலே போய் விழுந்தான். நிலப்படியில் வச்சுட்டு மடி மேலே வச்சுட்டு சாயங்காலத்தில் நகத்தினால அவன் வயத்தை கீறி, ஏன்னா அவன் அப்படிலாம் வரம் கேட்டிருக்கான், எனக்கு பகல்லையும் மரணம் கூடாது, ராத்திரியிலையும் மரணம் கூடாது, சாயங்காலம் ஆகாசத்துலேயும் கூடாது, பூமியிலையும் கூடாது, நிலப்படி உள்ளேயும் கூடாது, மடி ஆகாசத்துலேயும் கூடாது, பூமியிலையும் கூடாது, மடி உள்ளேயும் கூடாது, வெளியிலையும் கூடாது, நிலப்படி. இது உள்ள வெளியிலங்கிறத பிரிக்கிற இடம் இது. அதனாலதான் நிலப்படி இல்லாத வீடு வைக்கக்கூடாது. இது எல்லை இது. அதனால அங்க காளி ஆவாகனம் பண்ணுவா கிரகப்பிரவேசத்தின் போது. காளி மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணணும் ரட்சைக்காக. பகவான் வதம் பண்ணி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பகவானுடைய கோபம் அடங்காத போது பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ண பகவானுடைய பிரகலாதனுடைய அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்து பகவான் அவனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து சமாதானம் அடைய லக்ஷ்மி நரசிம்மமா தரிசனம் கொடுத்து பிரகலாதனுக்கு பகவான் பரமானுகிரகம் பண்ணினாருங்கிற சரித்திரம். பலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோஹரே தே. நாராயண 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 நாராயண.